ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நிறையா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். என்னென்ன அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் ஆகும், எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இது டாப் 10 ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹானர்ஸில் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். ஸோ இதில் நிறையா கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸில் மெயினாக 18 கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் போகிறோம். அது ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் வச்சுருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ்ஸு. ஸோ அந்த காலேஜஸில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா, ஃபீஸ் ஆகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபீஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ரொம்ப கம்மியான ஃபீஸும், இங்கே ரொம்ப அதிகமான ஃபீஸும் வாங்குறாங்க. ஸோ அதாவது நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இல்லாமல் எய்டட் கோர்சஸில் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மெயினாக ஒரு 50,000 ரூபா தான் பர் இயர் நமக்கு ஃபீஸாக இருக்கும். இதே நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இல்லாமல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க, இல்லை செல்ஃப் சப்போர்ட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா வரைக்கும் ஒரு பர் இயர் வந்துடும். ஸோ 3 வருஷ கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஹானஸ்ட் அக்ரிகல்ச்சர். இருந்தாலும் 1,50,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபா வரைக்கும் பர் இயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது. அக்ரிகேட் மார்க்ஸ் 190க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜஸ் போயிடலாம். ஸோ நிறைய இடத்துல கவர்மெண்ட், கோயம்புத்தூரில், தேனி, மதுரை, தூத்துக்குடி எல்லா பக்கம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் போயிடுவோம். ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச்னு இது நிறையா இருக்கும். இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இருக்கும். ஸோ அங்கே நம்ம போயிடலாம். இதே அதுக்கு அடுத்த பேஸில் ஒரு 180 எபோ கட் ஆஃப் இருக்குல்ல, ஒரு 170 எபோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் போயாகணும். இல்லை அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நிறையா காலேஜஸில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போகலாம். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இந்த அஃபிலியேட் இன்ஸ்டியூஷன்ஸை விட அதிகமான ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டியது வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம அஃபிலியேட் இன்ஸ்டியூஷனில் ஒரு 1,50,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபா கட்டி படிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம மார்க் ஒரு 175 எபோ இருந்தது அப்படின்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இதே 170 கீழே இருக்குது, ஒரு 160 ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு நார்மலான காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப டாப் லெவல் காலேஜஸ் கிடைக்காது. 150 பிலோலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் கிடைக்கிறக்கே சான்சஸ் கம்மி தான். ஏன்னா மொத்தமாகவே ஒரு 3,500 4,000 சீட் தான் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் சீட்டில் நமக்கு நிறையா சீட்ஸ் இருக்குது. அது ஒரு 1000 சீட்ஸ் பக்கமாக இருக்குது இந்த ப்ரைவேட் காலேஜஸில். ஸோ அங்கே நமக்கு சீட் கிடைக்கும். ஆனால் பேமெண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மெயினாக எவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, 26 இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் 26ல் பிஎஸ்சி ஹானர்ஸில் அக்ரிகல்ச்சர் இருக்குது. 2 காலேஜஸில் மட்டும் பிஎஸ்சி ஹானர்ஸில் ஹார்டிகல்ச்சர் இருக்குது, தோட்டக்கலை இருக்குது. ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் காலேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொள்ளாச்சியில் இருக்கிற வானவராயன் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ அது டாப் மோஸ்ட் காலேஜஸில் ஃபஸ்ட்டு அஃபிலியேட் இன்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற காலேஜ்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஐசிஏவோட சிஏடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் தேனியில் இருக்குது. ஸோ இது செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜ். தேர்டு காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா, பழைய காலேஜ் ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்த காலேஜ் இருக்குது. இது வெள்ளூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது, சென்னை பக்கத்தில் இருக்கிற வெள்ளூர் ஏரியாவில் இருக்குது. அடுத்தது குமரகுரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ குமரகுருவோட ஒரு பிரான்ச் தான். ஸோ சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு பிரான்ச் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் காலேஜ் குமரகுருன்னு இருக்குது. அதே மாதிரி பொள்ளாச்சியில் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் இருக்குது. ஸோ அவங்களோட ஒரு குரூப் தான் இந்த காலேஜ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோட்டில் இருக்குது. சக்தி பாலிடெக்னிக் அப்படின்னு ஒரு சக்தி நகர் இருக்குது. அங்கே ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த சுகர் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே சக்தி நகர்லேயே என்ன இருக்குது, இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ 5th பிளேஸில் இமயம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இது திருச்சியில் இருக்குது. ஸோ இங்கேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அடுத்த குமரகுருக்கு அடுத்தது இந்த காலேஜ் தான் ஃபில் ஆகும். அடுத்து தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இது பெரம்பலூரில் இருக்குது.
ஸோ இந்த காலேஜ் வந்து அடுத்த 6th பொசிஷனில் இருக்குது. அதுக்கடுத்து 7th பொசிஷனில் ஆர்விஎஸ் காலேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆர்விஎஸ் காலேஜ் வந்து தஞ்சாவூரில் இருக்காது. ஸோ 2-3 காலேஜஸ் இருக்குது. ஆர்விஎஸ் பத்மாவதி அப்படிங்கிற காலேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக ஃபில் ஆகிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கேம்பஸ் ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் வந்து ஃபில் ஆகுது. அடுத்தது வந்து ஜேஎஸ்ஏ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூடலூரில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த பிளேஸில் வந்து 8th பிளேஸில் இருக்குது. 9th பிளேஸில் வந்து பிஜிபி. ஸோ பிஜிபி வந்து நாமக்கல்லில் இருக்குது. பிஜிபி அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஸோ இது வந்து நாமக்கல்லில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து 10th வந்து எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது முசிறியில் இருக்குது. முசிறி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் வந்து எம்ஐடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காலேஜும் வந்து ஒரு 10th பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது இல்லாமல் டான் பாஸ்கோ அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ இது வந்து டான் பாஸ்கோ வந்து வெள்ளூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சீக்கிரமாக ஃபில் ஆயிடுது. ஆஃப்டர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இந்த காலேஜஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். ஸோ ஒரு 175 above 180 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து 190 கட் ஆஃப்லேயே வந்து ஃபில் ஆயிரும். ஸோ 190 to 180 எப்படி இருக்கிறது வந்து இந்த Tier 1 காலேஜஸில் வந்து ஃபில் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்குது. அதாவது நான் சொன்ன 28 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இந்த 28ல் ஃபஸ்ட்டு 10 தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மீதி இருக்கிற 18 இன்ஸ்டியூஷனில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரு 160 above கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸு அதே மாதிரி என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அந்த பர்டிகுலர் காலேஜில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் போய் பார்க்காம ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதா வந்து கண்டிப்பாக வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்காவது நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்ஸ்டியூஷனுங்கிறப்போ ஃபண்டு வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே இனஃப் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போது ஒரு 10 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 10 வேக்கன்சி ஃபில் பண்ணி அந்த ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி இல்லை வந்து 15 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற ஏசிடி நார்ம்ஸ் இருக்கும். அந்த நார்ம்ஸ் படி வந்து டீச்சர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதே மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் அதாவது அவங்களுக்கு வந்து சேலரி கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ வந்து நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த லாப நோக்கம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டிங்கை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் வந்து கம்மியாக இருந்தாலும் அந்த ரெவென்யூ ஜென்ரேஷனை ஈக்குவேட் பண்ணுறக்கு கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து ஃபண்டிங் கொடுத்து அதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போது அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நார்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதே கவர்மெண்ட் தான். ஸோ இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்குது அப்படின்னா இவ்வளோ லேண்ட் வந்து ஓப்பன் லேண்ட் இருக்கணும், இவ்வளோ இன்டர்ன்ஷிப் வந்து போகணும், இவ்வளோ லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதே கவர்மெண்ட் தான். ஸோ அப்போ கவர்மெண்ட்டே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணாமல் மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை வந்து ப்ரொவைட் பண்ண சொல்ல முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது ஃபேக்கல்ட்டிஸும் இருப்பாங்க, ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அங்கே படிக்கக்கூடிய பசங்களோட நாலேஜ் லெவல் ஸ்கில் லெவலுமே வந்து நிறையா இருக்கும். அப்போ வந்து அவங்க ஈஸியாக வந்து பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப காஸ்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ அப்போது அங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கனால நீங்கள் அதிக கட் ஆஃப் வாங்கினவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருக்கோம், எப்படி வந்து ரேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன அக்ரிகேட் மார்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அக்ரிகேட் மார்க்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி, ஸோ இது 4ஐயும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி அதை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றையும் 50க்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து 200க்கு எவ்வளோ அக்ரிகேட் மார்க்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த கட் ஆஃபு, ஸோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு சீட்ஸும் வந்து வரும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.